நண்பர்கள் அனைவரையும் ஜெகதீஷ் ஆடியோ புக் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கின்றோம். குற்ற பரம்பரை பாகம் 62. வைரங்களை தேடி காடு மலைகளில் அலைவதை நாகமுனி விட்டுவிட்டான். இரவு பகல் என்றில்லை, எந்த நேரமும் சம்மங்கி ஆற்று தண்ணீருக்குள் முங்கி நீச்சல் தரை பரசி திரிந்தான். ஆற்றுப்படுகையில் எதிர்த்து மீன் கூட்டம் நீந்தி திரிந்தன. வைரங்கள் அகப்பட காணோம். நாகமுனியின் நெஞ்சுக்குள் முளைவிட்ட சந்தேகம் நாளுக்கு நாள் வளர்ந்தது. வைரங்களை எல்லாம் அள்ளி ஆற்றுக்குள் வீசினேன் என வஜ்ராயணி சொல்வதில் ஏதும் சூது இருக்குமோ? வெறுங்கையோடு கரையேறி வந்து குடிலுக்குள் நுழையும் போதெல்லாம் அசாதினாரை இம்சிக்க தொடங்கினான். வில்லாயுதம் எங்கிருந்தாலும் போய் அழைத்து வா, வைரப்புதையலை கொண்டு வந்து என் முன் கொட்டிவிட்டு வஜ்ராயணியை அவன் தூக்கி கொண்டு போகட்டும். வில்லாயுதம் இருக்கும் திசை கூட அசார்தினாருக்கு தெரியாது. மான் வஜ்ராயணிக்கு அருகே வந்து நின்றது. வஜ்ராயணியிடம் கேட்டான், வில்லாயுதம் யார், எந்த ஊர்க்காரன்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவனைத்தான் தெரியும். அவன் பெயர் கூட நீங்கள் சொல்லித்தான் எனக்கு தெரியும். அடி பைத்தியக்கார பெண்ணி, அவனுடன் என்னதான் பேசினாய்? எங்கே பேச விட்டீர்கள்? நான் பேச விரும்பிய போதெல்லாம் நீங்கள் தடுத்தீர்கள். அவன் மருகி வந்த போதெல்லாம் நான் அவனை திட்டி அனுப்பினேன். இன்னொரு பெண்ணோடு அவன் தன்னை பகிர்ந்து கொண்டான் என்று ஒரு நாள் நீ அவனிடம் சண்டையிட்டாயே, அதேபடி உனக்கு தெரியும்? இந்த மான் கண்டு வந்து சொன்னது. வஜ்ராயணியின் தலை நிறைய பொங்கி கிடந்த கூந்தலை அசார்தினார் போதிவிட்டான். வஜ்ராயணி, நான் உன்னை சாக விட மாட்டேன். வைரங்கள் இருக்கும் இடம் வில்லாயுதத்துக்கு தெரியும். வில்லாயுதம் இருக்கும் இடம் மானுக்கு தெரியும். அசார்தினார் கை ஊன்றி எழுந்தான். வஜ்ராயணியின் தோள்களில் முகம் தேய்த்த மான் குடிலின் படியிறங்கி அசார்தினாருக்கு முன்னால் நடந்தது. கூலாணி கிழவியின் நரைத்த தலையில் போலீஸ் இன்ஸ்பெக்டரின் தொப்பி நட்டுக்குத்தலாக உட்கார்ந்திருந்தது. இடுப்பு சேலைக்கு மேலே கை துப்பாக்கி செருகிய இடைவாரை குத்துமதிப்பாக இழுத்து மாட்டியிருந்தாள். கையில் பிரம்பு சுழல தெருவில் இறங்கியவள் போலீஸ் விசிலை தொண்டை நரம்புக்குள் புடைக்க ஊதிக்கொண்டே வந்தாள். பொம்பளைகள் கைதட்டி கூப்பாடு போட்டு சிரித்தார்கள். கிழவி குதிகாலை ஊன்றி 8 போட்டு நடந்தாள். முகத்தை இறுக்கமாக வைத்துக் கொண்டாள். கண்ணில் படுபவரை எல்லாம் பிரம்பை உயர்த்தி பயமுறுத்தினாள். இடுப்பை விட்டு இறங்கும் இடைவாரை ஒரு கையால் ஏற்றி பிடித்து கொண்டாள். ஹேய் என கத்திக்கொண்டு பின்னால் ஓடி வரும் சிறுவர்களை கிட்டே நெருங்க விடாமல் கைப்பிரம்பு சுழன்றது. சிரித்து உருண்டு குமரிகளின் அடிவயிறு புண்ணாகி போனது. வேயண்ணாவின் வீடு கொள்ளாமல் வெளித்திண்ணையிலும் கூட்டம் கூடி கிடந்தது. நடுவீட்டில் சேது அமர்ந்திருந்தான். போலீஸ் உடுப்பை கலற்றி தொங்க விட்டிருந்தான். திண்ணையில் இருந்து சேதுவை பார்க்க முடியாதவர்கள் உள்வீட்டை எட்டி எட்டி பார்த்தார்கள். சேதுவுக்கு அருகே இடம் பிடித்து அமர்ந்தவர்களுக்கு பெருமை பிடிபடலே. கொம்பூதிக்கு இடம் பெயர்ந்து வந்த பின் பிறந்தவர்கள் சேதுவை நெருங்க அச்சப்பட்டார்கள். முந்தி பிந்தி என்றில்லாமல் எல்லோரையும் தொட்டு தொட்டு உறவாடினான். ஊமையன் அறிவேலுவுடன் சைகையிலேயே பேசினான். உடல் சரிந்த வயிற்றை துணி விலக்கி பார்த்தான். கச்சேரியில் கம்பி சூடுபட்ட பாண்டி தண்ணீர் குடிக்க போகிற சாக்கில் மெல்ல எழுந்து கூரை ஓரம் போனான். தொங்கிக் கொண்டிருந்த போலீஸ் உடுப்பை உரசி பார்த்தான். ஆடியது. மறுபடியும் தோள்பட்டையால் இடித்து ஆட்டிவிட்டான். சேது ஓரக்கண்ணால் பார்த்து சிரித்தான். முறைக்கார பெண்கள் சேதுவை கண்கொத்தினார்கள். அச்சும் அசலுமா, வில்லாயுதம் மச்சானை மாதிரியே தான் இவரும் இருக்காரு. இந்த அதிகாரிக்கு வாக்கப்பட எவளுக்கு கொடுத்து வச்சிருக்கோ மனசுக்குள் புடுங்கினார்கள். சாதி வழக்கப்படி சேதுவுக்கு செல்ல வேண்டிய பொண்ணு சிட்டுதான். சிட்டு பிள்ளையை தான் வில்லாயுதத்துக்கு உறுதி பண்ணி வச்சிருக்கே. இன்னாருக்கு இன்னார் என கிழவி சடசடத்தாளே, அதுதான் கொம்பூதி குமரிகளுக்கு நிச்சயதார்த்தம். அதை மீற முடியாதே. வேயண்ணா இறுகி போய் உட்கார்ந்திருந்தார். 20 வருடம் கழித்து தலைப்பிள்ளை திரும்பி வந்திருக்கிற சந்தோஷம் வெகு நேரம் நீடிக்கவில்லை. வந்திருப்பது பிள்ளை என்றால் உத்தியோகம், போலீஸ் உத்தியோகம். கொம்பூதியை குறிவைத்து மடக்க முதலில் வெள்ளை அதிகாரி விட்டர் வந்தான். அப்புறம் வெளியூர்
அதிகாரி பகதூர் வந்தான். இப்போது வீட்டு பிள்ளை சேதுவே வந்திருக்கிறான். வெள்ளை அதிகாரியை விரட்டி அடிச்சோம், வெளியூர் அதிகாரியை தீ வச்சு கொளுத்தினோம், வீட்டு பிள்ளையை என்ன பண்றது? முடிவுக்கு வராத யோசனையாக நீண்டது. அசார்தினாரின் நடை வேகத்தை அனுசரித்தே மான் போனது. ஓட்டுப்பாதை தாண்டி ஓடைக்கரையில் இறங்கியது. வில்லாயுதத்தையும் வஜ்ராயணியையும் இணை சேர்த்து கண்ணுக்குள் அழகு பார்த்தான் ஹசார்தினார். ஓடை மணலில் நடக்க சிரமப்பட்டான். வஜ்ராயணியை வளர்த்தெடுக்கத்தான் பட்ட பாடுகளை அசை போட்டவாறு நடந்தான். பெற்ற தாய் கூட இத்தனை பாங்காக பக்குவமாக வளர்த்திருக்க மாட்டாள். வைர வலிக்காக வளர்க்கப்பட்ட வஜ்ராயணி வில்லாயுதத்தோடு வாழப் போகிறாள். காலமெல்லாம் கடும் தவம் புரிந்த நாகமுனியின் கண்ணுக்கு தென்படாத வைரங்களை வில்லாயுதம் கண்டதுதான் விதியோ? எதிரே தெரியும் ஆலமரம்தான் ஊராக இருக்கும். கோயில் மணி சத்தம் கேட்டது. 21 கிடாய்களும் வரிசையாக வெட்டப்பட்டு குலசாமிக்கு முன்னால் குதி போட்டு கொதித்து கொண்டிருந்தன. பெரிய மண்முடாக்களில் அரிசி சோறு குமிழடிக்க வெந்து கொண்டிருந்தது. ஆடி பறந்து ஆக்கி கொண்டிருந்த பெரிய பொம்பளைகளின் கை தோதுக்கு குமரிகள் நின்றார்கள். இளவட்டங்கள் ஊரணி தண்ணீரை குடம்குடமாக கொண்டு வந்து குலசாமியை குளிப்பாட்டினார்கள். கோயில் பீடத்துக்கு முன்னால் கிடந்த படையல் கல்லை தூசு துரும்பு இல்லாமல் நீர் ஊற்றி கழுவி விட்டார்கள். தன்னை சுற்றி நடப்பதை எல்லாம் சேது வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். 20 வருடங்களுக்கு மேல் எங்கோ வளர்ந்தவன் கொம்பூதிக்குள் நுழைந்ததும் தன் கொடிவழி சனங்களின் இரத்த பிணைப்பில் திக்குமுக்காடி போயிருந்தான். தான் வந்த விவரம் பற்றி இன்னும் வாய் திறந்து பேசவில்லை. குதிரைப்படை விரட்டி வர மலையடிவாரத்தில் பதுங்கி கிடந்த போது காட்டுப்பன்றியை சுட்டு தின்றது சேதுவின் ஞாபகத்தில் வந்தது. ஐயாவும் ஆத்தாவும் அப்பத்தாவும் அன்று இருந்தது போலவே இன்றும் இருக்கிறார்கள். கண்ணை விட்டு பயமும் அகலவில்லை. பெண்களின் கழுத்தை விட்டு குதிரைவாள் ரோமமும் பாசியும் மாறவில்லை. சுற்றுப்பட்டிகளில் எல்லாம் கொள்ளையடிக்கிறார்கள், கொலை செய்கிறார்கள், கண்ணமிடுகிறார்கள். கொம்பூதி பரம்பரையே குற்ற பரம்பரை என்கிறது சட்டம். ஆனால் ஊரெல்லாம் கூரை வீடுகளும் உடைமையெல்லாம் வேல் கம்பும் அறிவாளும் தான் தென்படுகின்றன. இவர்கள் கொள்ளையடித்ததை ஆபரணங்களை மறுகொள்ளை அடிப்பது யார்? கள்ளு குடிக்கவும் கறி திங்கவுமா திருட்டு பட்டம் ஐயாவுக்கு இதெல்லாம் தெரியாதா? எடுத்துச் சொன்னால் கேட்பாரா? கேட்டால் நல்லது, இல்லை என்றால் 8 பகதூராக நாம் மாறிவிட வேண்டியதுதான். எதை இழந்தும் சட்டத்தை காப்பாற்றியாக வேண்டும். யோசிக்க யோசிக்க சேதுவுக்கு பிள்ளை முகம் போய் போலீஸ் முகம் வந்தது. காட்டில் பிரிந்த பிள்ளை கச்சேரிக்கு அதிகாரியாக வந்திருப்பதை கொண்டாடுகிற சந்தோஷம் இருளப்பசாமியின் முகத்திலேயே தெரிந்தது. பூசாரி திருமால் அலங்காரப்படுத்தி கொண்டிருந்தார். ஓடியாடி திரியும் ஊர் சனத்தின் கண்ணில் பட்டுவிடாமல் ஆலமரத்தூரில் பதுங்கியிருந்தான் பச்சமுத்து. கொம்பூதிக்கு ஏற்றி வந்த தானிய மூட்டைகளை தலை சுமையாக தூக்கி போக ஆள் கூப்பிட வந்தவன் ஊர் நிலவரம் சரியில்லாததை பார்த்தும் பதுங்கி விட்டான். புதிதாக வந்திருக்கும் போலீஸ் அதிகாரி சனத்தோட சனமாக சாமி கும்பிட்டு திரிவதை ஆலமர பொந்து வழியே நோட்டமிட்டான். விஷக்குட்டை சொன்னது சரியா போச்சு. இடையிலே நாம் நுழைஞ்சு தலையை காட்டினால் எல்லாம் கெட்டு போகும். பொறுமையாக காத்திருந்தான். வெந்து இறங்கிய கரியையும் சோற்றையும் குலசாமிக்கு முன்னால் படையல் கல்லில் கொட்டி கவிழ்த்து கிண்டினார்கள். 21 கிடாய் கரியும் 7-8 முடா சோறும் மலையாக புரண்டு சாமி சோறு ஆனது. தோளில் கிடந்த துண்டை எடுத்து தன் வாயை இறுக கட்டி கொண்ட கோயில் பூசாரி திருமால் மணியடித்து பூஜையை ஆரம்பித்தார். போலீஸ் உடுப்போடு சேதுவை முன்னே நிறுத்தி ஜனம் எல்லாம் கும்பிட்டு நின்றது. சேதுவுக்கு இந்த பக்கம் பூலானியும் அந்த பக்கம் வேயண்ணாவும் நின்றார்கள். அங்கம்மாவுக்கு சேது மேலே ஒரு கண்ணு, வேயண்ணா மேலே மறு கண்ணு. எல்லாம் இருளப்பன் புண்ணியம். நெஞ்சு நிறைய மூச்சு இழுத்து விட்டாள். கோயில் மணிகளை சிறுவர்கள் ஓங்கி அடித்தார்கள். ஓரமாக நின்று கைகூப்பி கும்பிட்டு கொண்டிருந்த வில்லாயுதத்தின் முழங்காலுக்கு கீழே வஜ்ராயணியின் மான் உரசியது.
உரசலை உணராமல் கண்மூடி நின்றான். பூலானி குனிந்து திருமண் எடுத்து சேதுவின் நெற்றியில் பூசிவிட்டாள். குலசாமிக்கு முன்னால் படைத்து வைத்திருந்த சாமி சோற்றை கை நிறைய அள்ளி சேது இந்தா தின்னு வாயருகே ஊட்டப் போனாள். சேது கிழவியின் கையை பிடித்து கொண்டான். சாமி சோறுப்பா தின்னு என்றார் வேயண்ணா. ஐயா, நான் இந்த சாமி சோற்றை திங்கணும்னா நீங்க எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். குலசாமிக்கு முன்னால் கும்பிட்டு நின்ற சனமெல்லாம் திகைத்தது. என்ன சத்தியம்? இந்த கதை தங்களுக்கு பிடித்திருந்தால் தொடர்ந்து எங்க சேனலுக்கு உங்க ஆதரவை கொடுங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.